வணக்கம். எது வெற்றி? இதுதான் வெற்றின்னு சொல்லிட்டு சமூகத்துல தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் ஒரு நார்ம். அதெல்லாம் வெற்றியே இல்லங்க. அப்படிலாம் சொல்லிற முடியாது. அது என் லைஃப், மை ரூல் மை லைஃப், மை ரூல்ஸ் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ரூல்ஸ் கூடயுமே கட்டுப்படாமலாம் முடியாது. பட் மக்கள் சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா, திணிக்க பார்ப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அப்பா, அம்மா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சமூகமே இதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல திணிக்க பார்த்துச்சு. அதுக்கு எதிராவே உங்க மனசு ஒவ்வாமையாவே அத பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்க தான் கரெக்ட்டா யோசிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட மன திருப்திக்கு, உங்களோட லைஃப்ல இத அடைஞ்சா எனக்கு சந்தோஷம். என் வாழ்க்கையில இந்த இடத்துக்கு போயிட்டா நான் முழுமை பெற்றதா நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ்டா நீங்க உங்கள ஏமாத்திக்காம ஊர்கிட்ட எல்லார்கிட்டயும் சீன போடுறதுக்காக சொன்னா இல்ல. நிஜமாவே உங்க மனசுல இருந்தே அப்படி தோணுச்சுன்னா, அதுதான் வெற்றி. அந்த வகையில சில பேருக்கு வாழ்க்கையில நெறைய காசு வந்தா ரிச் ஆயிட்டா அது வெற்றி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அது கொஞ்ச நாளைக்கு வெற்றியா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இத்தன குழந்தை பெத்துட்டு அவங்களலாம் கரை சேர்த்துட்டேன் அப்படிங்கிறது வெற்றியா இருக்கும். சில பேருக்கு வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சில பேருக்கு வீடு கட்டணும். ஒருத்தரோட அந்த ஷார்ட் டெர்ம் கோல்ஸ், லாங் டெர்ம் கோல்ஸ வச்சு அவங்களோட வெற்றிய நிர்ணயிச்சுப்பாங்க. பட் சமூகம் இத தான் வெற்றின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வைக்கும்ல. அந்த பாராமீட்டர்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சில பேரோட லைஃப்ல நம்மளுக்கு தெரியுது. ஒரு பையங்க, ஒரு யூடியூபரு ஆல்மோஸ்ட் என் வயசு அப்படின்னு தான் நினைக்கிறேன். 37 வயசு ஆகக்கூடியவரு. அ மகாராஷ்டிரால பொறக்குறாப்புல. அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சினிமால இந்த ரைட்டிங்ல நெறைய ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ இந்த ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு எழுதுறது, கொஞ்ச நாள் ஸ்டாண்ட் அப் காமெடியனாவே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி ஷோஸ்லாம் இருக்கும் ஹிந்தியில நெறையா. அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்கறது இப்படிங்கிற மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, இந்த பாலிவுட்ல இந்த ஃபிலிம் ஃபேர் ஃபங்ஷன்ஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நெறைய பாலிவுட் அவார்ட் ஈவென்ட்ஸ்லாம் நடக்கும்ல. அங்க நெறைய காமெடி ஸ்கிட் எல்லாம் நல்ல ஸ்கெட்ச்ன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்க சல்மான் கான், அமீர் கான், ஷாருக் கான் எல்லாருமே நடிப்பாங்கல்ல. அந்த மாரியான ஸ்கிட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் எழுதுறது, இப்படிங்கிற மாரி நெறைய வேலைய பண்ணிட்டே இருக்காரு. வேற வழியே இல்லாம இல்ல. அவருக்கு ரொம்ப புடிச்சு தான் இத பண்றாரு. ஏன்னா, அவர பொறுத்தவரைக்கும் அந்த பாப் கல்ச்சர பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும். காமெடி அப்படிங்கிற விஷயத்துல ரைட்டிங்ல இருக்கணும். கான்டென்ட் கிரியேஷனுக்கு நம்ம ஒரு பார்ட் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டே இருக்காரு. அதற்கப்புறம் பின்னால தான் பார்த்தீங்கன்னா, இந்தியால யூடியூப் கல்ச்சர் அப்படின்னு ஒண்ணு தொடங்குனப்போ, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஒரு பிராண்டா பார்க்கப்பட்டது ஏஐபி. ஆல் இண்டியா பக்ஷோத் அப்படிங்கிறது. காமெடியில நெறைய ஸ்கிட் பண்ணுவாங்க. நெறைய டாக் ஷோஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய இண்டிவிஜுவல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூபுடைய 16, 17, 18, 19 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பீக்ல இருக்காங்க. டாப்ல இருக்காங்க. இந்தியன் யூடியூப்ல அவங்க ஒரு பெரிய பாயிண்டர்ஸ் பாராமீட்டர் செட் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவர் ஒரு பங்கு வகிக்கிறாரு. அதுல ஒரு வைட்டலான ஒரு பங்கு ஆற்றுறாரு. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் தெரியும்ல. ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்துட்டா புடிச்சவனும் இருப்பான், பிடிக்காதவனும் இருப்பான். பல பேர கண்ணு படுறது மட்டும் இல்லாம, நம்ம குரூப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விசித்திரமான வேலைகள்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு சில பேர் பிரச்சனையில மாட்டிட்டு போய் விட்டுருவாய்ங்க. அப்படி இவர் குரூப்ல இருக்கிறவங்களே பண்ணக்கூடிய சில தப்புனால, அது மட்டும் இல்லாம 2018ல இவங்க ஒரு ரியாலிட்டி ஷோ கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டான அசிங்கமான விஷயங்கள்லாம் பேசுறதுனால, இந்தியா முழுக்க ஒரு பெரிய பேக்லாஷ் வருது. அதற்கப்புறம் இந்த மீ டூ மூவ்மெண்ட் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நெறைய பசங்க பொண்ணுங்கள்லாம் ஏமாத்திட்டு, அவங்கள தப்பா யூஸ் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்தாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அது நெறைய பெண்கள் வெளியில ஒரு கம் ஃபார்வர்ட் பண்ணி மீ டூ மூவ்மெண்ட்ன்னு சொல்லி ஹேஷ்டேக் மூலியமா பிரபலப்படுத்தியிருந்தாங்க. அப்படி ஒரு மீ டூ மூவ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட டீம்ல இருந்தவங்களே ஒருத்தன் மாட்றான். ஸோ நம்ம கூட ஒருத்தன் டிராவல் பண்றான் அப்படின்னா, சில நேரத்துல அவன் பண்ற தப்பு நம்ம மேலயும் விழும். சில நேரத்துல நம்மளும் சின்ன சின்ன டிசிஷன் மேக்கிங்ல சாய்ஸஸ்ல தப்பு பண்ணியிருப்போம்ல. அப்படி இவரும் இவரோட டீமும் பண்ண ஒரு பேட் சாய்ஸ்னால பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா பக்சோத் அப்படிங்கிற பேண்டுக்கே ஒரு கெட்ட பேர் வருது. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம கொஞ்ச நாளு டிஸ்மேண்டில் ஆயிடுது அந்த குரூப்பு. அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிறாரு. இந்த ஆடின கால் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இந்த யூடியூப் வீடியோ பண்றதா இருக்கட்டும், இல்ல டிவில வந்தவங்களுக்கா இருக்கட்டும், இல்ல சினிமா நடிக்கிறவங்களுக்கு, ஒன்ஸ் அந்த லைம் லைட் மட்டும் இல்லாம, தொடர்ந்து அவங்களுக்கு புடிச்சு அந்த ஜாப பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மூலியமா மணி அண்ட் ஃபேம் வந்துச்சு அப்படின்னா, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நின்றுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ப விருப்பப்படாம வேற யாராவது நிறுத்திட்டாங்க. இல்ல சூழ்நிலை அந்த மாரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இவர் மன கஷ்டத்துல ரொம்ப டிப்ரஷனுக்குள்ள போயிட்டு இந்த யூடியூப் பக்கமே வராம, மீடியா பக்கமே வராம ஒரு பெரிய பிரேக்க எடுக்குறாப்ல. அதுக்கப்புறம் திரும்பி வந்தாரு. எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி வரல. இது மாரி ஒரு குரூப் கான்டென்ட் கிரியேஷன் பின்னாடி இருந்து எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஒரு இண்டிவிஜுவல் கான்டென்ட் கிரியேட்டரா தன்னையே ரீடிஃபைன் பண்ணி வராரு. ரீடிஸ்கவரிங்ன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள எல்லாம் நெனச்சுப்பாங்க. நம்ம இதுதான், நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மள ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்லயே வச்சுட்டு இருந்தா, நம்ம இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் நெனச்சுக்கும்.
பட் நம்மள ஒரு கார்னர் பண்ணாங்க. கார்னர்ட் கேட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட பவர் என்னன்னு டெஸ்ட் பண்றதுக்கு சில நேரத்துல சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுள் வந்து உங்களுக்கு எவ்வளவு பவர், உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதற்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகள் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க எதை நம்புறீங்களோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வகையில உங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்குள்ள வந்து என்னெல்லாம் இருக்கு. நீங்க வந்து ஒரு டைமண்டுக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கா மாதிரி உங்களுக்குள்ள எவ்வளவு டைமென்ஷன் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து வெண்ட கொண்டு வரும். அந்த வகையில இவரு திருப்பியும் தன்னை ரீடிஸ்கவர் பண்ணி எந்த யூடியூப்ல இருந்து போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாரோ, எங்க வந்து ஒரு பேட் நேமோட போனாரோ, திருப்பியும் அதே யூடியூப்க்கே வராப்ல. சிங்கிள் கான்டென்ட் கிரியேட்டரா வந்து வராப்ல. இவர் கேம் ஸ்ட்ரீமிங், ரியாக்ஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் பாப் கல்ச்சர் பத்தின காமெடி அண்ட் ஃபினான்ஸ், மணி சம்பந்தப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றது மட்டும் இல்லாம அதை எப்படி காமிக்கா ஹியூமரா வந்து சொல்லணுமோ அதுவும் வந்து பண்றாரு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பாட்காஸ்டும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பல அவென்யூஸ்ல தன்னை வந்து வெளிக்காட்டிக்கிறது மட்டும் இல்லாம அவரோட திறமை என்ன அப்படிங்கிறத ரீடிஃபைன் பண்ணி இந்தியாவில் வந்து ஏற்கனவே ஃபேமஸா இருந்த ஒருத்தன் திருப்பி வரான், ஒரு கேப் விட்டு வரானா பாத்தீங்கன்னா எல்லாருமே வெற்றி அடைஞ்ச முடியாது. நீ அப்பயும் ஃபேமஸா இருந்தல திருப்பி வந்தா அப்படின்னு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. திருப்பியும் அதுக்கு வந்து மெனக்கெடணும், உழைப்பு போடணும். உங்களோட புது டைமென்ஷன், புது அந்த அவதாரத்தை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கணும், ரசிக்கணும். அப்பதான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல்டுல இருக்கிறது மட்டும் இல்லாம டாப்ல இருக்க முடியும். இவர் வந்து ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அதை வந்து ரொம்ப டெடிகேட்டடா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாரு. யூடியூப் மாதிரியான இடங்கள்ல, சினிமா மாதிரியான இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கோல்டு வெட்டிட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தோல்வி சுட்டு ஒத்துட்டு போயிருவாங்க. இவர் அந்த மாதிரிலாம் இல்லாம தொடர்ந்து கன்சிஸ்டன்டா அடிச்சுட்டே இருக்காரு. ஆப்வியஸ்லி இவரோட பழைய அந்த ஃபேமும் இவருக்கு ஹெல்ப் பண்ணாலும் இவரோட புது உழைப்பு, இவரோட புது பரிணாமம் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான யூடியூபரா இல்லைங்க, டாப் யூடியூபரா, அது வியூஸா இருக்கட்டும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாருமே வந்து பெரும்பான்மையா ஏத்துக்கக்கூடிய மணி, இந்தியாலே ரிச்சஸ்ட் யூடியூபரா இவர் வந்து மாறாரு. இவரை பத்தி கண்டிப்பா வந்து சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாம இருப்பீங்க. தன்மை பட் அப்படிங்கிறது தான் இவரோட பேரு. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்தியாலேயே வந்து டாப் 10 ரிச்சஸ்ட் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் விடுறப்போ இவர் பேர் வந்து டாப்ல இருந்திருக்கு. சரி, இவர் என்ன சம்பாரிச்சு எவ்வளோப்பா சம்பாரிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700-800 கோடி வந்து சம்பாரிச்சிருக்காரு. சில பாலிவுட் ஆக்டர்ஸோட இவர் வந்து மிஞ்சி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமலும் பார்த்தீங்கன்னா இவர் ஃபிலாந்திரபி, அதாவது திருப்பி நிறைய வீடியோஸ்லாம் பண்றப்ப அந்த காசை திருப்பி மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் கொடுக்கலாம், சேவை செய்யலாம் அப்படிங்கிற விஷயமும் பண்ணிருக்காரு. அதோட நிக்காம ஒரு ஆண்டர்பிரினராகவும் மாறி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காப்புல. உதாரணத்துக்கு சின்ன கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் கன்சல்டன்டிங், அதே மாதிரி சில பிராண்ட்ஸ்லாம் வச்சு அந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து டியூன் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ மூன்றாவது ஒரு டைமென்ஷனையும் அவர் வந்து பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பொருளாதார ரீதியா வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போயிட்டாரு. இன்னைக்கு நீங்க சொல்லலாம் மணி கான் பை ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு, அதை நானும் ஒத்துக்கிறேன். பட் மணி இல்லைன்னா வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உலகத்துல தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து காணாமல் போய் திருப்பியும் வந்து தன்னையே வந்து மறு கண்டுபிடிச்சி ஒரு மறு உருவத்தோட வந்து இன்னைக்கு டாப்ல ரிச்சஸ்ட் யூடியூபரா தன்மை பாட் வந்து மாறி இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான். சரி, அவர் மாறிட்டாரு, நீ எப்போ மாறப்போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். ஒருத்தருக்கும் இதுதான் வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து பிடிச்ச விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து வெற்றியா பாக்குறேன். காசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பர்சனலா என்ன கேட்டிங்கன்னா என்ன என்ன கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னை பற்றி சொல்லணும்னா வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணி ஒரு மந்த் வந்தால் போதும், எனக்கு ஈஸியாக அது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், நான் தேவைகள் ரொம்ப கம்மி அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ஆனால் சில விஷயங்கள் நம்ம பண்ணிருக்கோம்ல, அது அப்பனி போயிட்டே இருக்கணும். நம்மளோட கான்டென்ட் கிரியேஷன் வந்து வேற மாதிரி மாறணும், இன்னும் மீனிங்ஃபுல்லாக மாறணும், இன்னும் டேரிங்காக நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி திருப்பியும் நம்மளை வந்து ரீடிஸ்கவர் பண்ணி வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோன்றதுனால எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியா இருந்துச்சுனால உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். பட் அஃப்கோர்ஸ் ரிச்சஸ்ட் யூடியூபர் அப்படிங்கிறது ஒரு யூஎஸ்பி தான், ஒரு அட்ராக்ஷன் தான். அது வந்து யாரும் இல்லைன்னு தவிர்க்கவே முடியாது. சரி, அந்த 10 யூடியூபர்ஸ் இருக்காங்களே லிஸ்ட்ல, யாராவது நம்ம ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே வந்து இல்ல. அதனால அதற்கு தகுதியானவங்களே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் லாஜிக் தான், அது உங்களுக்கு தெரியும். நம்ம யூடியூபர்ஸ், நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 6 கோடி மக்கள், 8 கோடி மக்கள் இங்க இருந்தாலும் உலக தமிழர்கள்லாம் எல்லாருமே சேர்த்து ஒரு 10, 12 கோடி இருப்பாங்களா. நம்மளோட ஆடியன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் அந்த கான்டென்ட் பண்றதுனால சுருங்கிருச்சு. கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹிந்தி பேசக்கூடிய ஆடியன்ஸ், ஹிந்தி புரிஞ்ச ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இன்னைக்கு நம்ம ஊர்லேயே நிறைய பேருக்கு ஹிந்திலாம் வந்து புரியும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹிந்தி கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் அவங்களோட ரீச் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துலையும் சரி, சப்ஸ்கிரிப்ஷன் விஷயத்துலையும் ரீச்லையும் சரி அவங்களோட ரீச் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அளவுகோல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால ஈஸியாக அந்த டாப் 10 ரிச்சஸ்ட் யூடியூபர்ஸில் பெரும்பான்மையாக எல்லாருமே வந்து ஹிந்தி பேசக்கூடிய யூடியூபர்கள் இருக்காங்க. இதை தாண்டி நிறையா இங்கிலீஷ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் கான்டென்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட
இடத்த வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரே இடத்துலயே வந்து குண்டி சட்டிலே குதிரை ஓட்டாம அவங்களோட எல்லைகளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். நானும் அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரை வந்து பண்ணலாம். ட்ரைன்னு இல்லை, அப்படி ஒரு புது இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ரிச்சஸ்ட் யூடியூபர் ஆகிறதுக்குலாம் இல்லைங்க. நிறைய இடங்கள்ல நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது. நீங்கள் தன்மை பாட்டோட கண்டென்ட்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவர் இந்தியாவில் இருக்க மற்ற டாப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸோடலாம் சேர்ந்து கொலாபரேஷன் வீடியோஸும் வந்து போட்டுட்டு இருக்காப்புல. வகையில் நீங்கள் ஒரு வேளை அவரோட கான்டென்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எதனால் உங்களுக்கு அவரை பிடிக்கும், இல்லை பார்த்ததே இல்லை அப்படின்னா மேபி போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதுதான் இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், இந்த அளவுக்கு போனால் தான் நம்மளோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி அதிலே சுருங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிப்பீங்க. இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியிலேருந்து எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் அப்படியே பொருத்தி பார்க்காம நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் இதுல இருந்து ஏதோ ஒரு டேக் அவே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கதையை பற்றி இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி.